Hi students, இந்த வீடியோல நாம exercise 2.4 உடைய sum number 6 தான் பார்க்க இருக்கிறோம். என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்றத பார்த்தறலாம். Find the least value of the positive integer n for which root 3 plus I the whole power n is real and purely imaginary. So n க்கு இந்த root 3 plus I க்கு என்ன வேல்யூ கொடுக்கும்போது இங்க பாருங்க root 3 plus I whole power n இருக்கு இல்லீங்களா, இந்த n க்கு பாசிட்டிவ் இன்டிஜர்ல என்ன வேல்யூ கொடுக்கும்போது பியூர்லி ரியல் வேல்யூ கிடைக்குது, அதே மாதிரி பியூர்லி இமேஜினரி வேல்யூ கிடைக்குது அப்படின்றதான் இந்த क्वेश्चनல கேட்டிருக்காங்க. சோ கொடுத்திருக்கிற क्वेश्चनல நமக்கு என்ன க்ளூ வேர்ட் கொடுத்திருக்காங்கன்னா பாசிட்டிவ் இன்டிஜர் அப்படின்ற க்ளூ வேர்ட் கொடுத்திருக்காங்க. பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் அப்படின்றது 1 2 3 4 எக்ஸெட்ரா அப்படின்னு போயிட்டே இருக்கும். அப்ப என்னுடைய வேல்யூவை நாம 1 2 3 4 கொடுக்கும்போது எந்த என்னுடைய வேல்யூக்கு ரியல் கிடைக்குது, பியூர்லி இமேஜினரி கிடைக்குது அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். சோ n equal to 1 அப்படி நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது root 3 plus I whole power n இருக்கு. அப்ப root 3 plus I whole power 1 நம்ம கொடுத்தோம் அப்படின்னா root 3 plus I தான் நமக்கு கிடைக்கும். சோ இதுல நமக்கு ரியல் பார்ட்டும் இருக்கு, இமேஜினரி பார்ட்டும் இருக்கு. அப்போ இது நமக்கு வராது. ஏன் அப்படின்னா ஒன்னு ரியலா இருக்கணும், இல்லனா இமேஜினரியா இருக்கும். செகண்ட் n equal to 2 கொடுத்து பார்ப்போம். root 3 plus I whole power 2. அப்போ a plus b whole square ஃபார்முலால இருக்கு. அப்போ a square plus b square plus 2ab. அப்போ a வை ஸ்கொயர் பண்ணும்போது 3 கிடைக்கும், i ஸ்கொயர் பண்ண அப்படினா i ஸ்கொயர் உடைய வேல்யூ -1 plus 2 root 3 I. So 3 ல 1 போனோம் அப்படினா 2 2 plus 2 root 3 I. So இதுல இருந்து காமனா ஒரு 2 வெளிய எடுக்கும்போது 1 plus root 3 I. So நான் n equal to 2 கொடுக்கும்போதும் எனக்கு ரியல் பார்ட் இருக்கு, இமேஜினரி பார்ட் இருக்கு. So n equal to 3 நான் சப்ஸ்டிட்யூட் பண்றேன். n equal to 3 சப்ஸ்டிட்யூட் பண்ணா root 3 plus I whole power 3 which is equal to, இத நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம்னா root 3 plus I whole square into root 3 plus I அப்படின்னு எழுதலாம். So root 3 plus I the whole square உடைய வேல்யூ நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கோம். 2 into 1 plus root 3 I into root 3 plus I. So இதோட நாம இப்ப இந்த மல்டிபிள் பண்ண போறோம். 2 into 1 into root 3 plus 1 into I. அடுத்த root 3 மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 3 பக்கத்துல I இருக்கு. So root 3 into I into I square. So 2 into root 3 3I plus 4I வந்து 4I கிடைக்கும். root 3 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா root 3 அப்படியே தான் இருக்கும். I ஸ்கொயர் பண்ணும்போது -1. அப்போ minus root 3 plus root 3 minus root 3 cancel. அப்போ 2 into 4I. அப்போ 2 4s are 8I. அப்போ எனக்கு இங்க வெறும் இமேஜினரி பார்ட் மட்டும் கிடைச்சிருக்கு. ஏன்னா I இருக்கிற பார்ட் வெறும் இமேஜினரி பார்ட் இல்லைங்களா. அப்போ என்னுடைய எந்த வேல்யூக்கு எனக்கு இமேஜினரி பார்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னா n equal to 3. அப்போ n equal to 3 தான் வந்து என்னது, பியூர்லி இமேஜினரி, முழுவதும் கற்பனை. சோ n equal to 3 க்கு வந்து எனக்கு பியூர்லி இமேஜினரி கிடைச்சிருச்சு. அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்க, root 3 plus I whole power 3 க்கு தான் எனக்கு என்ன கிடைச்சிருக்கு, 8I அப்படின்னு கிடைச்சிருக்கு. அடுத்து நான் என்ன கண்டுபிடிக்கணும், பியூர்லி ரியல் கண்டுபிடிக்கணும். நான் என்ன பண்றேன் அப்படின்னா I ஸ்கொயர் பண்ணா நமக்கு என்ன கிடைச்சிரும், -1 கிடைச்சிரும். இப்போ -1 into 8 -8. அப்போ -8ன்றது ஒரு பியூர்லி ரியல் பார்ட். அதனால ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். சோ ரெண்டு பக்கமும் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வர்க்கப்படுத்த போறோம். இப்போ root 3 plus I the whole cube the whole square 8I the whole square. இப்போ என்ன நமக்கு கிடைக்கும், root 3 plus I 3 2s are 6. 8 நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது 64. I ஸ்கொயர் பண்ணனா I ஸ்கொயர். அப்போ root 3 plus I whole power 6 equal to I ஸ்கொயர் உடைய வேல்யூ -1. -1 into 64 -64. இப்போ -64 அப்படின்றது ரியல் பார்ட். அப்ப n equal to 6 க்கு தான் நமக்கு ரியல் பார்ட் கிடைக்கும். அப்ப n equal to 3 க்கு பியூர்லி இமேஜினரி, n equal to 6 க்கு ரியல். இதுதான் இந்த क्वेश्चन உடைய ஆன்சர்.